அப்போ தான் இங்கே மோகனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மோகனாவும் கால் அட்டன் பண்ண, சொல்லுங்க தை, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் தமிழ் எப்படி இருக்கான்னு சொல்லி விசாரிக்கும் போதே, அடியே இப்போ எதுக்கடி அங்கே இருக்க விளையாட்டு பொருட்களெல்லாம் எங்கே அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லும்போது, ஐயோ அத்தை, அதெல்லாம் மறந்து போயிட்டீங்களா, சின்ன வயசில் சேதுவாக விளையாடினது, அது இன்னைக்கு மீனாட்சிக்காக விளையாட்டு பொருளெல்லாம் வாங்க போகலான்னு இருந்தோம். அப்போ தான் இந்த விஷயம் ஞாபகம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு விளையாட்டு பொருளெல்லாம் எடுத்து விளையாட கொடுத்தோம். மீனாட்சி ரொம்ப நேரம் விளையாடினா. அது போக இன்னும் நிறைய பொருள் இருந்ததுனால தான் அழகரும் அங்கே அனுப்பிவிட்டா சந்தோஷப்படுவான்னு நினச்சி சேது சொன்னதுனால தான் அதை அனுப்பி வச்சோம் அத்தை அப்படின்னு சொல்ல, அடியே அதெல்லாம் இப்போ அனுப்பணும்னு அவசியம் இல்லையே, ஏன் திரும்ப அழகர் அந்த வீட்டுக்கு வரும்போது விளையாட போகிறான், அதுக்குள்ளே இங்கே எல்லாத்தையும் அனுப்பி வச்சு ஆகணுமான்னு சொல்லி எங்கள் அப்பா தான் திட்டுறாங்க. அதுக்கு மோகனாவும், இருக்கட்டும் த, 2 குழந்தையும் மாறி மாறி இருப்பாங்க, அப்படி அங்கே 2 நாள் இங்கே 5 நாள்னு இருக்கும்போது குழந்தை அதை வச்சு விளையாடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையத்த அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி வைடி ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற அதே வேளையில் அங்கே தமிழை பார்க்குறாங்க. இல்லை தமிழ், இது எல்லாமே சேது சின்ன வயசில் விளையாடின பொருள், அதான் இது எல்லாத்தையுமே இங்கே 2 குழந்தையும் மாறி மாறி விளையாடணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, அதை பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் தமிழ், இனி ஒரு பொருள் கூட இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் திருப்பி அனுப்பி வைங்கப்பா, என் பிள்ளைக்கு என்னால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்து என்னால் என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க முடியும், வளர்க்கவும் முடியும். தேவையில்லாமல் மற்றவங்க பொருளுக்கு நான் ஆசைப்படுற ஆளுங்க கிடையாது, என் பிள்ளைங்களும் மற்றவங்க பொருளை வச்சு விளையாடணுன்ற அவசியமும் கிடையாதுன்னு சொல்ல, என்னடி இப்படி திடுதிப்புன்னு சேதுவா மற்றவங்கன்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் அவன் 2 பிள்ளையோட அப்பா இல்லையான்னு சொல்லும்போது, பிள்ளையோட அப்பாவை மட்டும் இருந்துட்டா எல்லாத்துக்கும் இங்கே நான் சரின்னு தலையாட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல, பிள்ளையோட அம்மாவாக இருக்க நானும் சில விஷயங்களை முடிவெடுத்து தான் ஆகணும். இது நாள் வரைக்கும் அவங்க சொன்னதை கேட்டு நான் தலையாட்டினது எல்லாம் போதும், இதுக்கு மேலே நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறதை கேட்டு நான் தலையாட்டிக்கிட்டு எந்த விஷயத்தையும் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏம்மா இப்போவே எல்லாத்தையுமே ஒரு வண்டி எடுத்து எல்லாத்தையும் இப்போவே அனுப்பிவிடுங்க, ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம 2 பேரும் போயிட்டு இங்கே மீனாட்சிக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிட்டு வரும், அழகருக்கு பிடிச்சது மீனாட்சிக்கு பிடிச்சதுன்னு எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வருவோம்னு சொல்ல, தமிழ் நான் தான் சொல்கிறேன்ல கேளு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எங்கள் அப்பத்தாவும் வந்துட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க, நான் தமிழ் கேட்கல, அட தமிழ் அப்படின்னு சொல்லிகிட்டே இங்கே ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அழகர் கையில் கொடுக்குறாங்க. அழகருமே அதை வாங்கும்போது, டேய் என்னடா உங்கள் அப்பாவுடைய பொருள்னா அதை நீ ஆசையை வாங்கிப்பியா, உன் அம்மா நான் இருக்கேன், உனக்கு எதுவாக இருந்தாலும் நான் வாங்கி கொடுப்பேன், மற்றவங்கள அம்மானு கூப்பிட தெரியுது, பெத்த அம்மாவை அம்மானு கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், இப்படி யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை வாங்கிப்பியா, மற்றவங்க எல்லாம் சும்மாடா, அம்மா தான் என்றைக்குமே உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தமிழ்ச்செல்வி அதை வாங்கி தூரமாக வீசுகிறாங்க. ஏன் தமிழ் இப்படி பண்ணுறேன்னு அங்கே வசந்தி சொல்ல, இங்கே வசந்தியை பார்த்து ஒரு முறைச்சிட்டு குழந்தையை தூக்கி வச்சுட்டீங்க. இங்கே அப்போ தான் மெதுவாக நடந்து போய் அந்த பொம்மையை எடுக்கவும் செய்கிறாங்க. எடுத்து பார்த்து ரொம்ப அதிர்ச்சியோடு இருக்காங்க. ஏன்னா அந்த பொம்மை இங்கே தான் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது, சேது வயிற்றில் இருக்கும்போதே மீனாட்சி தன் குழந்தைக்காக வாங்கினது, அப்படிப்பட்டவ அதை வாங்கி கொடுத்துருக்கா, அதை போய் நீ இப்படி தூக்கி வீசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசவும் செய்கிறாங்க. அதுலேருந்து இந்த பொம்மையை எடுக்கிறது கூட இல்லை. ஏன்னா சேதுவுக்கு இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்ல அவன் அதே நினைப்பில்ன்றதுனால தான் திரும்ப அதை அவன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பொம்மையை எடுத்து வச்சதோடு சரி, அதுக்கு மேலே அதை நாங்கள் எடுக்கிறது கூட இல்லை. இப்போ உன் பிள்ளை இங்கே அழகருக்காக இதை அனுப்பி விட்டுருக்காங்க, அதை ஏண்டி சேது அனுப்பினதான் நினைக்கிறேன், சேதுவுடைய அம்மா மீனாட்சி அவன் மூலமாக வந்ததான் நீ எடுத்துக்கிட வேண்டியதானேன்னு சொல்லும்போது, செல்லப்பாண்டியும் ஆமாம் தமிழ் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் அப்படி ஏற்றுக்கிற மனசு வரல, எனக்கு அந்த பக்குவமும் இல்லைன்னே நினச்சிக்கோங்க, என்னால் இந்த விஷயத்தில் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த பொருள் எதுவுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீங்களே அனுப்பிடுறீங்களா இல்லை நானே கூட்டி போய் எல்லாத்தையும் அவங்க வீட்டு முன்னாடி கொண்டு வச்சுட்டு வரட்டுமான்னு சொல்லும்போது, இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் நாங்கள் செல்லப்பாண்டி சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி பக்கத்தில் வந்து எங்கள் அப்பத்தாவோ இந்த பொம்மையை பார்க்குறாங்க. தூரம் போய் விழுந்ததில் அது ஓப்பன் ஆகியிருக்கு. ஓப்பன் ஆனது மட்டும் இல்லை, மேலே பொம்மையாக இருந்தாலும் உள்ள பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த பொம்மைக்கு உள்ளார வந்துட்டு ஒரு டைரி இருக்குது, அது ஓப்பன் ஆனதில் கீழே விழுந்திருக்கும். அந்த டைரி எடுக்கிறாங்க எங்கள் அப்பத்தாவும். என்ன இது அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. தமிழ் குழந்தையை கூட்டிக்கிட்டு உள்ளே போக, என்ன ஆச்சு இதுன்னு அங்கே தனமும் கேட்க, அதாண்டி தெரியலை, இந்த பொம்மைக்குள்ளே தாண்டி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தா எடுத்து பார்க்கவும் செய்கிறாங்க.
அடியேதானோ இது என்னன்னு பாரடின்னு தனத்துக்கிட்ட கொடுக்க மீனாட்சி அப்படின்னு பேர் எழுதியிருக்கதை படிக்கிறாங்க. மீனாட்சி சேதுவுடைய அம்மா, என் மருமவ, அவ பேர் இதில் எழுதியிருக்குன்னு சொல்ல ஆமா அம்மாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி அதில் என்னதான் இருக்குன்னு பாரடின்னு சொல்லும்போது அம்மாச்சி இது அவங்க கைப்பட எழுதி வச்ச ஒரு டைரி அம்மாச்சி அப்படின்னு சொல்லும்போது டைரியா, அவளுக்கு இந்த பழக்கமெல்லாம் இருக்கா என்ன அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க. டைரினா ஃபுல்லாலாம் எழுதலாமாச்சி, அதில் சில பக்கங்கள் மட்டும்தான் அவங்க எழுதியிருக்காங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்ல அப்படி என்னடி எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருந்த நாட்களை எழுத விட்டுருக்காங்க. அவங்க கஷ்டமாக இருந்த நாட்களை மட்டும் எழுதியிருக்கதான் இதில் அவங்களே எழுதியிருக்காங்கன்னு சொல்ல அப்படியா, அவள் என்னாலுமே இந்த வீட்டில் சந்தோஷமாக தானடி இருந்தா, கஷ்டமாக இந்த நாட்கள்னா அப்படி என்னடி எழுதியிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. சில பக்கங்களை படிக்கிறாங்க. அப்பப்போ ராஜாங்கத்துக்கும் அவளுக்கும் மன கஷ்டம் வரும், சில நேரங்களில் 2 பேருக்கும் சின்ன பிரச்சனை வரும், அதெல்லாம் கூடவா எழுதி வச்சிருக்கா, இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு பழசு ஞாபகம் வருதுன்னு சொல்லி அம்மாச்சி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே தமிழ் வெளியே வராங்க. ஏதானோ குழந்தை குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட சொன்னே போட்டியான்னு சொல்லும்போது போட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மாச்சி அப்படின்னு அடுத்த பேஜை பார்க்கும்போது தான் அதில் ஒரு லெட்டர் இருக்குது. என்னடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட என்னாச்சு தானோ அப்படின்னு சொல்லும்போது அத்தை எழுதியிருக்காங்கன்னு சொல்லும்போது அத்தையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாக்கா மீனாட்சி அத்தை அவங்க டைரியில் ஏதோ எழுதியிருக்காங்க, நீயே பாரு அப்படின்னு சொல்லும்போது எங்கே கொடுதானோ அப்படின்னு அதை தமிழ்ச்செல்வி வாங்கி படிக்கவும் செய்கிறாங்க. அப்படி படிக்கும்போது தமிழுக்கும் சரி எங்கள் அம்மாச்சிக்கும் சரி மிகப்பெரிய உண்மை இங்கே வெளியில் வரவும் செய்யுது. அது என்ன உண்மைனா தன்னுடைய சாவுக்கு முழுக்க காரணம் இங்கே இருக்க இந்த ஈஸ்வரி தான்றத இங்கே தெளிவாக எழுதியிருக்காங்க. என்னது சௌரத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கா? ஆமாம் அவங்க எப்படி இறந்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க அது எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும், சேது பிறந்ததுக்கு அப்புறம்தான் அவளும் இறந்து போனா அப்படின்னு சொல்ல அதான் கேட்குறேன், அவங்க இறந்து போனது எங்கள் வீட்லையா இல்லை ஹாஸ்பிட்டலேன்னு சொல்லி கேட்க வீட்டில் தான், உடம்பு சரியில்லாமல் இருந்து தான் அவள் இறந்து போனா, இதை எல்லாருக்கும் தெரியுமேன்னு சொல்லிட்டு அங்கே அம்மாச்சி சொல்ல அதை கேட்ட எங்கள் தமிழ்ச்செல்வியும் அவங்க எழுதியிருக்காங்கன்னா இது அவங்க எழுத்துதான்றது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல ஏண்டி அவளை பற்றி எனக்கு தெரியாதா, வீட்டுக்கு எல்லா பொருளும் எழுதிட்டு வர சொல்லி அவதனடி எழுதி கொடுப்பான், எத்தனை தடவை அவளை எழுதியிருக்கதை நான் பார்த்துருக்கேன், இது அவளுடைய எழுத்து தான்றதை கன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க தமிழ்ச்செல்விக்கும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா தான் சாவுக்கு காரணம் ஈஸ்வரின்னு எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஷ்டமாக இருந்த போது எழுதப்பட்ட சில பக்கங்கள் இருக்குன்னு தனம் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் தமிழ்ச்செல்வி. அந்த சில பக்கங்களில் புரட்டி எடுத்து படிக்கவும் செய்யும்போது தான் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு அப்பப்போ சொத்தை பற்றி கேட்டு டார்ச்சர் பண்ணதாகவும் எழுதியிருக்காங்க. சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லுங்கக்கா, என் புருஷன் அவருக்கு தேவையான பிஸ்னஸ் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லி இந்த வீட்டோட சொத்தை பிரிக்கிறதுலையே குறியா இருந்ததும் இந்த வீட்டோட சொத்தில் பாதி வந்துட்டு ஈஸ்வரிக்கு வரணுன்றதுலையும் தெளிவாக இருந்ததையும் அவங்க எழுதியிருக்கவும் செய்கிறாங்க. இப்படியும் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் இல்லாமல் போயிட்டா இந்த சொத்தை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருக்கு. இங்கே அதுக்கான பிளானை தான் பண்ணியிருக்காங்க இங்கே ஈஸ்வரியும். அதனால தான் வீட்டில் அவங்களுக்கு பாலில் மருந்தை கலந்து கொடுத்து அதுவும் எப்போதும் உடம்பு முடியில்லாமல் இறந்துருக்காங்க. அதனால் எப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்லி சமாளிக்கவும் செஞ்சுருக்காங்க. மருந்தை கலந்து கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லவும் செஞ்சுருக்காங்க. சாக போகிற கடைசி நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க உண்மையை எழுதி வச்சுட்டு சாகவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த பொம்மைக்கு பின்னாடி தான் அந்த உண்மை மறைக்கப்பட்டிருக்கு இத்தனை வருஷமாக. அது யார் கண்ணுக்கும் தெரியல. ஆனால் இன்றைக்கி அழகருக்கு இந்த பொம்மையை கொடுக்கணும்னு நினச்சி திருப்பி அனுப்பி வச்ச மோகனால தான் இங்கே சேதுவாலையும் தான் இந்த உண்மை வெளியே வரவும் செஞ்சுருக்கு. இதை படித்து பார்த்த அடுத்த நிமிஷம் எங்கள் தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுமே புரியாமல் எங்கள் அப்பத்தாவை பார்க்க அப்பத்தாவும் இங்கே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அப்போ என் மருமக மீனாட்சியோடைய சாவுக்கு அந்த ஈஸ்வரி தான் காரணமானு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நேரடியாக போய் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா, நம்புவாங்களான்னு சொல்லி கேட்க சாதாரணமாக எழுத்து வடிவில் எழுதியிருக்க இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் அவங்க நம்பிட போகிறாங்களா? ஏற்கனவே நம்பிக்கையே இல்லாமல் தானம்மா என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. இப்போ மட்டும் நான் எந்த விஷயத்தில் போய் உண்மையை சொன்னால் அவங்க நம்ப போகிறாங்க? இப்போன்னு இல்லை, எப்போ போய் நான் சொன்னாலும் அதை நம்ப போகிறது அவங்க கிடையாதுன்னு சொல்ல நீ சொன்னால் நம்ப மாட்டாங்க. சரிடி, நான் போய் சொன்னாலுமா நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல ஆமாம்பா அப்பதான், ஏன்னா
நீங்கள் இப்போ இருக்கிறது என் வீட்டில் ஏன் கூட நான் சொல்லி தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்றதில் திரும்பவும் அந்த விஷயத்த மாற்றி பேசுவாங்க. ஆனால் இதுக்கு நம்மளுக்கு இன்னும் சரியான ஆதாரம் கிடைச்சா மட்டும்தான் இந்த விஷயத்துலேருந்து நாம் அவங்கள மாட்டி விடவும் முடியும், அதுக்கேற்ற தண்டனையை வாங்கி கொடுக்கவும் முடியும்னு தமிழ்ச்செல்வியை முடிவு பண்ணும்போது அதை கேட்டு அப்பதாவும் அப்படி எப்படி நாம் என்னடி பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பாலில் மருந்து கலந்து கொடுத்து அதுக்கப்புறம் தானே இறந்துருக்காங்க. அப்படி பார்த்தா உங்கள் மருமக மீனாட்சி அத்தைக்கு நீங்கள் எந்த போஸ்ட்மார்ட்டமும் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கேட்க, போஸ்ட்மார்ட்டம்னா இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதானடின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது பண்ணாங்கடி, ஆனால் ரிப்போர்ட்லாம் வந்துச்சா இல்லையான்னு தான் சரியாக தெரியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் மட்டும் கிடச்சிருச்சுன்னா பிறகு எல்லாம் உண்மையும் வெளியே வந்துடும். அந்த தண்டனையை நம்ம அவங்களுக்கு ஈஸியாக வாங்கி கொடுத்துடலான்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு ஒன்று கைப்பட எழுதின லெட்டர் இருக்குது. இதை நம்ம ஆய்வுலையே தெளிவாக சொல்லிடுவாங்க. பல விஷயத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டர் தான்றது. இதை ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடிஞ்சிட முடியும். அது மட்டும் இல்லை, இதை விட சிறப்பான ஆதாரம்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும்தான்னு சொல்கிறாங்க எங்கள் தமிழ்ச்செல்வியும். இதை கேட்டு எங்கள் அப்பா யோசிக்கிறாங்க. அப்படி அந்த ரிப்போர்ட் நம்ம வீட்டில் எங்கே இருக்கும், யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பல வகையில் யோசித்தாலும் அப்பத்தாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நீ தமிழ் எனக்கு எதுவுமே தோணலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இருங்க ஒரு நிமிஷம்னு தன்னுடைய டாக்டருக்கு தமிழ்ச்செல்வி கால் பண்ணுறாங்க. சொல்லு தமிழ் அப்படின்னு அவங்க டாக்டர் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும்னு சொல்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் நம்ம ஃபைலில் இருக்கும் தானே. அந்த காலேஜில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்களுடைய பல பேருடைய ரிப்போர்ட் அங்கே இருக்குமா டாக்டர்னு சொல்லும்போதும் என்ன தமிழ்ச்செல்வி இன்றைக்கி நேற்றுனா பரவாயில்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு கூட நம்மளால் தேட முடியாதே, எல்லாமே லைப்ரரியில் போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும் டாக்டர் நான் உடனே வரேன்னு வீட்டிலேருந்து கிளம்பி தமிழ்ச்செல்வி போகவும் செய்கிறாங்க. அங்கே போனால் நிறைய ஃபைல் இருக்குது, தூசு தட்டி போயிருக்கு, எல்லாத்தையும் எடுத்து தமிழ் பார்க்குறாங்க. கூடவே அவங்க டாக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் நீ சொன்ன வருஷத்தில் நிறைய பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க, எந்த மந்த்து அவங்க எந்த நாளில் இறந்து போனாங்கன்றது உனக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லு தமிழ்ச்செல்வின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் டாக்டர்னு இங்கே வீட்டில் இருக்க அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த டேட்டு இந்த வருஷன்றதை தெளிவாகவே சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வியும். கொஞ்ச நேரம் தேடுதலுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஃபைல் கிடைக்கிது. அந்த ஃபைலில் நிறைய பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் பேஷண்ட்டுக்கு கொடுத்தது போக பேஷண்ட்டுடைய அந்த சொந்தக்காரவங்களுக்கு கொடுத்தது போக இன்னொரு ரிப்போர்ட் எப்பயுமே காலேஜில் இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்டடீஸ்க்காக இதை சேர்த்து வச்சுருக்காங்க. அப்படி ஸ்டடீஸுக்கு உதவுன்னு சொல்லி இத்தனை வருஷமாக சேர்த்து வச்சதான் இது எல்லாமே. இதில் பலது வந்துட்டு இங்கே கிடங்குக்கும் போயிடுச்சு, மீதி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டரும் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி கடவுளை வேண்டிக்கிட்டு கடவுளே இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேஜையும் எடுத்து பார்க்கும்போது அதில் அந்த ரிப்போர்ட் இருக்கிறத கவனிக்கவும் செய்கிறாங்க. மீனாட்சின்ற பேர் போட்டு அந்த ரிப்போர்ட் இருக்கிறத பார்த்த எங்கள் தமிழ்ச்செல்வி உடனே டாக்டர்கிட்ட இந்த ஃபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டவும் செய்கிறாங்க. சரி கொடு தமிழ் அப்படின்னு அதை வெளியே வாங்கிட்டு வந்து படித்து பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி ஆமாம் நீ சொன்னது உண்மைதான், அவங்களுக்கு உடம்புல சில பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதனால் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களுடைய உயிர் போயிருக்கு. ஆனால் அவங்க சாதாரணமாக சாகலை, இல்லை உடம்புல வந்த பிரச்சனையாலையும் சாகலை. அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் கலந்துருந்துருக்கு, அதுதானே இங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எங்கள் தமிழ்ச்செல்வி அப்போ அவங்களுக்கு யாரோ விஷம் கலந்து கொடுத்து கொண்டு இருக்கலாம்ல. ஆமாம் தமிழ்ச்செல்வி, ஒன்று அது அவங்களே சாப்பிட்ருந்துருக்கலாம், ஆனால் அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. அதாவது அவங்க சாப்பிட்ருந்தாங்கன்னா அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பல கஷ்டத்தோட பல விதங்களில் அவங்களுடைய உடம்பு வந்துட்டு அதை ஒத்துழைச்ச விதம் எப்படின்னு நம்ம தெளிவாகவே எங்கள் போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்துடலாம். ஆனால் இன்னொருத்தவங்க கொடுத்து தான் இதை சாப்பிட்ருந்துருக்கணும், அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்ட மாதிரி தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கவும் செய்து அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் எங்கள் தமிழ்ச்செல்வி அப்போது இந்த ஒரு ஃபைல் போதும் டாக்டர், இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி தமிழ் எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. தங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதை நினச்சி சந்தோஷப்படுற அதே வேளையில் இந்த விஷயத்தை சேதுவுக்கும் தெரியப்படுத்தணும்னு அப்பத்தாவும் நினைக்கிறாங்க. இதுக்காக தமிழ் அப்பத்தாவை கூட்டிக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போக, இந்த வீட்டுக்குள்ளே சத்தியம் பண்ணிட்டு போனேன், இந்த வீட்டு பக்கமே நான் வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ எதுக்கடி வந்தேன்னு சொல்லி அங்கே ஈஸ்வரியும் சித்திரவும் கேட்குற அதே வேளையில் அப்பத்தா அவங்க தலையை பிடிச்சி இழுத்து போட்டு அடி வெளுத்துவாங்க. உள்ளே இருக்க மோகனா ராஜாங்கம் சேதுன்னு எல்லாமே வெளியே ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா அப்போ தான் இங்கே
நடந்த விஷயத்த அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்ல, ஆத்தா நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்காக பொய் சொல்ல போகிறேன், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி. நான் எதுக்காக பொய் சொல்ல போகிறேன், நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு எல்லாம் காரணமான இவங்க 2 பேருமே இங்கே வீட்டை இருக்கக்கூடாது. என்னதான் அங்கே சித்ரா அப்போது சின்ன குழந்தையா இருந்திருந்தாலும் இப்போ வரைக்கும் அவள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக தானே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல, இங்கே சித்ராவோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. அடியே உன் அம்மா பண்ணது மிகப்பெரிய பாவண்டி. ஒரு உயிரை கொண்டுட்டு எப்படி இவளால் இங்கே வாழ முடியுது, இதுக்கு மேலே இவ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பத்தாவும் முடிவு பண்ணி அங்கே அடி வெளுத்து வாங்கவும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸும் வந்துக்கிட்டு இருக்காங்க.